சவுக்கு சங்கர் போலீஸுக்கு ஆதரவான பொதுமக்கள் மத்தியில் கருத்துருவாக்கத்துக்கு அவரை பயன்படுத்துகிறாங்க. 6 மணிக்கு அழகர் கோயிலில் யாரை சந்தித்தீர்கள் என்று சொல்ல முடியுமான்னு ஒரு ட்வீட் போட்டார். உதாரணமாக மணல் கொள்ளை உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வெளியில் வருது. பேசாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பணம் கொடுக்கணும்னு கேட்டு பெறுவது. ஜூனியர் ஊடகங்களை சேர்ந்த 2 ஜேர்னலிஸ்டுகள் வந்து தொடர்ச்சியாக G2 வந்து நிர்பந்தப்படுத்தி பணம் வாங்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சவுக்கு சங்கருடைய செல்ஃபோனை போலீஸ் கைப்பற்றி அவரோட யார் ரெகுலர் கான்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா திமுக அமைச்சர்கள் பல பேர் கான்டாக்டில் இருந்தாங்க. கஞ்சா பயன்படுத்துபவராகவே இருந்தாலும் கூட போலீஸ் தன்னை வலை வீசி எப்போ வேணாலும் சிக்க வைக்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு சூழலில் ஒருத்தர் வந்து கஞ்சாவை வந்து காரில் வச்சுக்கிட்டே சுத்த மாட்டார். 45 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் இளையராஜாவின் ரசிகராக இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 45 காலத்தில் இளையராஜா எத்தனை இசை மேதைகள் உருவானாங்க. எல்லாமே இவரை உருவாக்கியவர்கள் அத்தனை பேருமே எளிய பின்புலத்தை. தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்மிடையே அறம் இதழின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நடப்பு அரசியல் குறித்து பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் முதல்ல வந்து திமுக அதிமுக எல்லாம் ரொம்ப எதிராக பேசினார். சமீபத்தில் திமுகவை குறித்து மிக கடுமையாக பேசி அவர் கைது செய்யப்பட்ட பிறகு கஞ்சா வழக்கில் கைது செய்யப்படுகிறார். மேன்மேலும் அவர் பெண் காவலர்கள் குறித்து பேசியது அது எல்லோருமே தப்புன்னு தான், நம்ம யாருமே அது குறித்து அவரே கூட இப்போ நான் தப்புன்னு தான் ஒத்துக்கிறாரு. ஆனால் அவர் மேலும் குண்டர் சட்டம் ஏவப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அந்த பேட்டியை எடுத்த நெட்ஃப்ளிக்ஸ் ஃபெலிக்ஸும் அரெஸ்ட் செய்யப்படுகிறார். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்தளவில் அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர், டிவிஎஸ்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆமாம். இடையில் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு டேட்டா கசிய விட்டார்னு சொல்லி ஆமாம் அவர் பாதி சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஆற்றல், பேச்சாற்றல், இதை வந்து காவல்துறை பயன்படுத்திக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக காவல்துறை வந்து அவரை பல விஷயங்கள் பேச வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்களில் வந்து அந்த ராம்குமார் அநியாயமாக வந்து ஒரு கௌரவ கொலையாக ஒரு பெண் சுவாதி என்ற பெண் கொலை செய்யப்பட்டதுக்கு ஒரு அப்பாவி பையன் ராம்குமார் என்ற ஒரு பலிகடா ஆக்கின விஷயமா இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட நிறைய விஷயங்களில் போலீஸுக்கு ஆதரவான ஒரு பொதுமக்கள் மத்தியில் கருத்துருவாக்கத்துக்கு அவரை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து மாதாந்திரமாக அவர் வந்து காவல்துறையில் வேலை பார்க்காமலே அவருக்கான ஒரு பாதி சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் ஒன்றும் வேலையிலேருந்து நீக்கியிருக்கணும், இல்லை வந்து 2-3 இயர்ஸில் அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும், உள்ளே சேர்த்துருக்கணும், இல்லை நீக்கியிருக்கணும். நீ வரவே வேணாம்ப்பா, டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் நீ பாட்டு ஜாலியாக இரு, எங்கள் அசைன்மெண்ட்டை மட்டும் நீ முடிச்சுக்கணும்னு சொல்லி சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரோனா காலகட்டத்தில் தான் வந்து முதல்ல வந்து நிறையா அவர் சவுக்கு இணையதள பத்திரிகையில் நிறையா பண்ணிகிட்டு இருந்தார். அப்போவே போதுமான அளவுக்கு கவனத்தை ஈர்க்கக்கூடியவராக இருந்தார். பணத்தை வந்து பெரிய அளவில் அந்த காலகட்டத்தில் வந்து அவர் சேர்த்தவராக தெரியல. அந்த காலகட்டத்தில் அவர் வந்து இடையில் வந்து நீதிபதி ஜி சுவாமிநாதனை வந்து அவர் வந்து சீன்றார். வாகனம் பயன்படுத்துவது குறித்து சொல்கிறாரு. அவர் அழகர் கோயிலுக்கு வந்து அதிகாலையில் 6 மணிக்கு போனார்ன்ற ஒரு தகவலை வச்சுக்கிட்டு மாரிதாஸ் கேஸை அவர் டீல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அது பற்றி அவர் கொடுத்த தீர்ப்பு கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக இருந்த ஒரு காலகட்டத்தில் 6 மணிக்கு அழகர் கோயிலில் யாரை சந்தித்தீர்கள் என்று சொல்ல முடியுமான்னு ஒரு ட்வீட்டு போட்டார். அந்த ட்வீட்டை படிக்கிறவங்க 6 மணிக்கு அவர் ரகசியமாக அவரை வந்து அழகர் கோயிலில் வச்சு சில பேர் இந்த தீர்ப்பு வாங்குறதுக்காக பேசி பணம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கே அப்படின்ற ஒரு இதை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்திடுச்சு. இது வந்து அவருக்கே வந்து பெரிய ஒரு எல்லாருக்கும் பல பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்குள்ள பெரிய தர்ம சங்கடத்துக்கு உள்ளாராரு.
இது தொடர்பாக அவர்கிட்ட வலியுறுத்தி கேட்கும்போது அவர் சந்திச்சார், நான் ஒன்றும் சொல்லலையே, யாரை சந்திச்சிங்கன்னு தான் நான் கேட்டேன், இதில் என்ன இருக்குது தப்பு அப்படின்ட்டு வேணுக்குன்னே வந்து எவ்வளோ தைரியமாக பேச முடியுது பாருங்கள் ஒரு நீதிபதியை. அவர் மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் வர்ற மாதிரி எதையும் துணிந்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவராக இருந்தார். அவர் முதல் முறை சிறைச்சாலை கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை போனது கொண்டது பெரிய அளவில் ஒரு பாப்புலரிஸ்ட் ஆனது. அதைத் தொடர்ந்து அவர் சிறையில் இருந்து வந்துட்ட பிற்பாடு அரசியல் கட்சிகள் அவருக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பிஜேபி ஆஃபர் பண்ணுறாங்க, ஏடிஎம்கே ஆஃபர் பண்ணுறாங்க. நாம் தமிழர் திரு சீமான் கூட போய் சந்தித்தார். ஆமாம், அதாவது அவருடைய பாப்புலாரிட்டியை யார் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதில் அரசியல் கட்சிகள் போட்டி போடுறாங்க. இதில் திமுக வந்து பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து அதிமுக ஆட்சியின் போது அந்த தேர்தல் வந்த காலகட்டத்தில் அவர் வந்து திமுகவுக்கு தான் உதவிகரமாக இருந்தார். சபரீசனுக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லிக்கிட்டு நிறைய உதவிகரமாக இருந்தார். கனிமொழிக்கு அவர் நீண்ட நெடுங்கால நண்பர். நிறையா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குறது உள்ளிட்ட நிறைய உதவிகளை பண்ணுவார். அந்த காலகட்டத்திலேயே அரசியல்வாதிகளுக்கு பல காரியங்களை முடிச்சு கொடுப்பார். அவர் வளர்த்து எடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வ கட்சி அரசியல்வாதிகள் தான். என்ன அவர் வந்துட்டு பிற்பாடு பிஜேபி அவர்கிட்ட பேரம் பேசுகிறாங்க, ஏடிஎம்கே அவரை வந்து இது பண்ணுறாங்க, அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருமானம் வரப்போகிறது இல்லை இனிமேல், அதனால் இதை ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு பண்ணுறாரு. இதற்கிடையில் அவர் பேசுகிறதெல்லாம் லட்சக்கணக்கில் வியூஸ் ஆகுது. அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசுவதற்கும் ஒரு பெரிய கட்டணம் வாங்குவார். அதோட என்ன சப்ஜெக்ட் பேசுகிறாரோ அந்த சப்ஜெக்ட் பேசுகிற சம்மந்தப்பட்டவங்ககிட்டையும் ஒரு டீல் பேசிக்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தை எங்களுக்கு பேசி கொடுங்க, நீங்கள் இந்த விஷயத்தை பேசி கொடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்க அப்ரோச் பண்ணும்போது இப்படி பொது விஷயங்களை சில நிறைய பேசியிருக்காரு இல்லையா? நம்ம எல்லாமே பொதுவாக அப்படி சொல்லிட முடியுமா? கிளாம்பாக்கம் பேருந்தை பற்றி நிலையத்தை பற்றி பேசுகிறாரு, நிறைய பொது மக்களுக்கான விஷயங்கள் பேசுகிறாருல்ல, அப்போ அது யாருக்கு அவராக பேச முடியும்? இல்லை, அதாவது நீங்கள் வந்து 1-2 முறை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பணம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கனாலும் கூட நீங்கள் பேசுகிற எல்லா விஷயத்துலையும் உங்கள் மேலே சந்தேகம் வந்துடும். ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து பணம் வாங்கி அதுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்கள் மேலே உள்ள ஒரு நம்பகத்தன்மை போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்காகவே பேசினாலும் கூட என்ன நோக்கத்தில் அவர் பேசுகிறாரு அப்படின்ற சந்தேகம் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் என்ற மனிதர் வந்து தனி மனிதராக உருவாகவில்லை. அரசியல் கட்சிகள், இன்றைய சமூகம் அவரை உருவாக்கியது. புரியுதுங்களா? ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் லஞ்சம் வாங்குறாங்களா? தொழிலதிபர்கிட்ட லஞ்சம் வாங்குறாங்களா? விஷயத்துக்கும் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க, டெண்டர் கொடுக்கறதுக்கு பண்ணுறாங்க, அவங்க காரியம் சாதிப்பதற்கு செய்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சமூகமே ஊழல் மயமாகி கிடக்கிறதா? சரிங்களா? அப்போ ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் எல்லாருமே, அரசியல் கட்சிகள் எல்லாருமே கரெக்டாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே சவுக்கு சங்கரை பிடிச்சிருக்கு, சவுக்கு சங்கரை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த ஆஃபரை அவர்கிட்ட போகுது, அப்போ அந்த ஆஃபரை அவர் பயன்படுத்திக்கிறார். சரிங்களா? இப்போ இன்னொரு வெளிப்படையான ஒரு உண்மையை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய பெரும்பாலான யூடியூப் ஊடகங்கள் வந்து ஒரு கட்சி வெவ்வேறு கட்சிகளை சார்ந்து தான் இருக்கிறாங்க, ஆதரவாளர்களாக இருக்காங்க. ஆதரவாளர்களாக மாத்திரமல்ல, அவங்களுடைய மறைமுக கட்டளைகளை ஏற்று செயல்படக்கூடிய, ரெகுலர் பேமெண்ட் வாங்கிட்டு செயல்படக்கூடிய, வெளிப்படையாக தெரியாமல் இந்த கட்சிக்கானவர்கள் அந்த கட்சிக்கானவர்களாக அந்தந்த கட்சிகளுக்காக இயங்கி கொண்டிருக்கிறார். திமுக எடுத்துக்கிட்டால் திமுக ஒரு 20-25 ஊடகங்களை வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி பிஜேபி வச்சுருக்காங்க, அதிமுக வச்சுருக்காங்க. சவுக்கு சங்கரை மட்டும் நீங்கள் வந்து சொல்ல முடியுமா? இதுவும் தவறு தானே. ஒரு கட்சிக்காக பணம் வாங்கிக்கிட்டு அந்த கட்சிக்கு எதிரான வழியெல்லாம் கண்டதுண்டமாக பேசுவதும் எதிர்ப்பதும், அவர்கள் மேலே வந்து ஒரு அவநம்பிக்கையை சித்தரிப்பதும், இன்னொரு தாங்கள் சார்ந்த கட்சி என்ன செஞ்சாலும் அதை பேசாமல் இருக்கிறதும் பிளாக்மெயில் ஜேர்னலிசம் தான், மக்களுக்கு எதிரான ஜேர்னலிசம் தான். அதனால் நம்ம எதை பேசுகிறது, எதை தவிர்க்கிறது, யாரை குற்றம் சொல்கிறது, சமூகம் ஒட்டுமொத்தமாக மோசமாகி கிடைக்கிறது. இல்லை, இந்த கருத்துருவாக்கம் செய்வதற்காக ஒரு பேச்சாற்றல் இருக்கிறவரை தைரியமாக பேசக்கூடியவரை மற்ற கட்சிகள் பயன்படுத்துவது வேறு. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் கூட சொன்னீங்க, பிளாக்மெயில் ஜேர்னலிசம்னா இவங்க வந்து செலக்டிவாக சிலரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க,
தேர்ந்தெடுத்துட்டு அவர்களுடைய தவறுகளையோ அல்லது அது குறித்து நான் பேசாமல் இருக்க வேண்டும். உதாரணமாக மணல் கொள்ளை உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வெளியில் வருது. இதையெல்லாம் நான் பேசாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு வந்து பணம் கொடுக்கணும்னு கேட்டு பெறுவது, அந்த மாதிரி இப்போது சமீப காலங்களில் குறிப்பாக சமீப காலமாக இல்லை சார், நான் இந்த இது வந்து ரொம்ப காலமாகவே ஆரம்பிச்சிருச்சு சார். குறிப்பாக நான் இந்த விஷயத்தை பேசணும்னா, ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஆனந்தவுடன் பத்திரிகை அவங்க மேலே வந்து G2 வந்து ஒரு புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு அவங்கள கைது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதோட சவுக்கு சங்கரை சேர்த்துருந்தாங்க. விகடன் குரூப்பு ப்ளஸ் இவர் மேலே சவுக்கு சங்கர் மேலே போகிறாங்க. இப்போ இதுக்கு வந்து பத்திரிகையாளர் மன்றம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கான போராட்டங்களில் நானும் கலந்துக்கிட்டேன். இப்போ அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பிற்பாடு தான் எனக்கு தெரிய வருது, உண்மையிலேயே அந்த ஜூனியர் உடனே சேர்ந்த 2 ஜேர்னலிஸ்ட்டுகள் வந்து ஹைலி கரப்டட் ஆட்கள் தொடர்ச்சியாக G2 வந்து நிர்பந்தப்படுத்தி பணம் வாங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ எனக்கு ஆனந்தவுடன் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஒரு பாரம்பரிய நிறுவனமாச்சு, அங்கே நடக்காதுங்க. அப்போ நிர்வாகம் எப்படி அவங்கள அனுமதிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோடு நான் பார்க்கும்போது, அவங்க கிட்டத்தட்ட 10, 12, 15 வருஷமாக அந்த 2 ஜேர்னலிஸ்ட்டுங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நிர்வாகத்தில் ரொம்ப முக்கியத்துவமான ஆட்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அவங்க மட்டும் G2 வாங்கலை, நிறுவனத்துக்கும் விளம்பரங்களை வாங்கி தர்றாங்க. G2 நிறைய விளம்பரங்களை கொடுத்துருக்குறாங்க. நிறைய விளம்பரங்களை கொடுத்து இவங்களுக்கும் பணம் கொடுத்தாலும் கூட, நீங்கள் இத்தனை கோடி சம்பாதிக்கும் போது எங்களுக்கு இத்தினூண்டு கொடுக்குறீங்களே, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு தாறுமாறாக அவங்கள போட்டு எழுத போக அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து நான் உறுதிப்படுத்திக்கிட்ட விஷயம். அப்போ நான் வந்து எனக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ பல பெரிய நிறுவனங்களுமே இப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து எந்த கட்சியும் எந்த பத்திரிகையுமே விதிவிலக்கல்ல. இப்போ ஹிந்து பத்திரிகை எடுத்துக்கோங்க, அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எல்லா தவறுகளையும் எல்லா ஊழல்களையும் எதை பற்றியுமே அவங்க பேச மாட்டாங்க. எதை பற்றியும் அவங்க பேச மாட்டாங்க. ஏன் பேசாமல் இருக்கிறாங்க? அரசு விளம்பரங்கள்ன்ற பணத்துக்காக பேசாமல் இருக்கிறாங்க. அப்போ பிளாக்மெயில் ஜேர்னலிசம் வந்து மிரட்டி வாங்குறது. சில நீங்கள் வந்து நீங்கள் விளம்பரம் தராமல் இருந்தீங்கன்னா, விளம்பரமாக உனக்கு தரமாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திங்கன்னா, அப்போ வந்து உங்களை பற்றி தாறுமாறாகவோ இல்லை உங்களை பற்றி வரக்கூடிய செய்திகளையோ அவங்க போடுவாங்க. அப்போ என்னைக்கு வந்து வாசகர்களை சார்ந்து இல்லாமல், ஏன்னா அரசு நிறுவனங்களை சார்ந்து தினப்பத்திரிகைகள் ஊடகங்கள் இயங்க ஆரம்பித்ததோ அன்றைக்கே அவங்க வந்து பொய் பேச தயாராகிட்டாங்க. இல்லை, இப்போ தினசரி பத்திரிகைகள் என்பதோ அவங்க வந்து கிடைக்கிற செய்திகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்கிறாங்க. இப்போது அது இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னு சொல்லி இப்போ விகடன் குழு கிடைக்கிற செய்திகளை நிறைய செய்திகளை போடாமல் வந்து தவிர்த்துடுறாங்களே. இது இந்த இந்த துறைக்கு எதிராக இருக்குது, அது அந்த துறைக்கு எதிராக இருக்குது, இதில் வந்து இந்த அமைச்சர் பாதிக்கப்படுவார் அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகளை வந்து நிராகரிக்கிறாங்களே. அப்போ சிறு பத்திரிகைகள், உங்களை போன்ற அறம் போன்ற பத்திரிகைகள், அவங்க தானே தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்களை எழுதிட்டு மக்கள் மத்தியில் முடிந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறாங்க. அங்கேயும் இந்த மாதிரி யூடியூப்பில் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இன்னும் சில நிறைய பேரை வந்து இப்போ அவர் பெயர் அப்படி வெளியில் வருது. இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிசம் இது ஒரு முடிவுக்கு எட்டுமா? திமுக அரசு அவரை கையாளுவது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். திமுகலேயே முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இப்போ சவுக்கு சங்கருடைய அந்த செல்ஃபோனை போலீஸ் கைப்பற்றி அவரோட யார் ரெகுலர் கான்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா திமுக அமைச்சர்கள் பல பேர் கான்டாக்டில் இருந்திருக்காங்க, திமுக நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் கான்டாக்டில் இருந்திருக்காங்க. இது என்ன, இப்போ அரசு அதிகாரிகள் நிறைய பேர் ரெகுலர் கான்டாக்டில் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ வந்து ஒரு பிளாக்மெயிலர்னால் அவரோட உங்களுக்கு என்ன தொடர்பு வேண்டி கிடக்கு? அவரை கைது செய்யக்கூடிய அளவுக்கு, குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு, தண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குற்றவாளியாக இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களே. போன மாதம் வரைக்கும் அவரோட கூடி குழவி பேசிகிட்டு இருக்கீங்களே, இத்தனை அமைச்சர்களும் இத்தனை நிர்வாகிகளும், என்ன காரணம்? ஸோ இப்போ அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது இன்றைக்கி கஞ்சா கேஸ் பிரபலமான ஒரு பத்திரிகையாளர் ஒருவேளை இருக்கிற பட்சத்தில் கூட இப்படி தான் அவர் வந்து தன் வீட்டிலேயே வச்சு கஞ்சா கிலோ கணக்கில் வச்சுக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு வந்து விவரம் இல்லாமல் இருப்பார். நீங்கள் அவரை வந்து பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னா நான் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு
யூடியூபர். அவர் வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்யக்கூடிய ஒரு தனிநபர். இப்போ எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் அரசுக்கு எதிராக பேசுகிறாரு, பல இடங்களில் பல எதிரிகளை அவர் உருவாக்கிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் வீட்டில் கிலோ கணக்கில் வச்சுருப்பாருங்களா? நீங்கள் அந்த அப்படி சொன்னால் கூட கிலோ கணக்கில் ஒரு கஞ்சாவை வச்சுருந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு கூட அதை பற்றி நான் அந்த ஏற்கனவே இணையதழில் எழுதியிருக்கிறேன். அவரை வந்து சட்டப்படி தண்டிப்பதற்கு நிறைய விஷயங்கள் அவர் பேசுனதுலேயே நிறையா இருக்குது. ஏராளமான யூடியூப்கள் வந்து கொட்டி கிடக்கு. அதில் வந்து வரம்பு மீறி பேசுகிற நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலே நிறைய ஒரு உண்மைக்கு மாறாக பேசுனதை வைத்து அவரை தண்டிக்க முடியும். ஆனால் அவரை கஞ்சா கேஸில் போட்டிருக்கிறாங்கன்றது வந்து ஒருவேளை அவருக்கு கஞ்சா யூஸ் பண்ணுறக்கூடிய பழக்கம் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எனக்கு உறுதிப்படுத்த முடியல. டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒருத்தருக்கு வந்து கஞ்சா குடிக்கக்கூடியவராக பயன்படுத்தக்கூடியவராக இருந்தால் அந்த ப்ளட் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். கஞ்சா பயன்படுத்துபவராகவே இருந்தாலும் கூட போலீஸ் தன்னை வலைவீசி எப்போ வேணாலும் சிக்க வைக்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு சூழலில் ஒருத்தர் வந்து கஞ்சாவை வந்து காரில் வச்சுக்கிட்டே சுற்ற மாட்டார். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு மாதிரி தான் எனக்கும் தோணுது. ரெண்டாவதாக நீங்கள் வந்து அவரை வந்து கையை உடைக்கிறது அப்படின்றது இருக்குல்ல, கையை உடைக்கிறது, அப்புறம் நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவரை தாக்குவது, இதெல்லாமே வந்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து புகழ் தேடி தர்றீங்க, பப்ளிசிட்டி தேடி தர்றீங்க. அப்புறமேலு நீ ஒவ்வொரு முறை நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஒரு 50-60 போலீஸ் படைசூழ அவர் வந்து வர்றது, குறிப்பாக பெண் காவலர்களில் அவருக்கு பாடம் போட்டுறாங்களாம். ஆமாம். இப்போ இதெல்லாமே வந்து அவரை வந்து வளர்த்தி விடுறாங்க. ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. இது வந்து ஆரோக்கியமான போக்கு கிடையாது. இது வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ஆளுங்கட்சி வந்து விவஸ்தை இல்லாமல் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து இவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவர் வெளியில் வந்தாருன்னா இதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக மாறி நிற்பார். புரியுதுங்களா? இதை கருத்து அவர் மீது வைக்கிற எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கருணாநிதி செய்யாத ஊழல் கிடையாது. ஏகப்பட்ட ஊழல் செஞ்சார். எல்லா மக்களுக்கும் தெரியும், ஹைலி கரப்டட் பர்சன் சொல்லி. கடுமையாக தோற்கடிக்கப்பட்டார். அவர் மேலே வந்து இந்திரா காந்தி வந்து வழக்கெல்லாம் போட்டாங்க. பிற்பாடு அவர் இந்திரா காந்தி காலில் விழுந்து எல்லாத்தையும் வாபஸ் பெற வாங்கிட்டார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் 50 வருடங்கள் அரசியலில் நீடித்தார். ஹைலி கரப்டட் ஃபெல்லோன்னு தெரியும், நம்புக்கு தகாதவர்னு தெரியும், ஏன்னா ஒரு பொய் பித்தலாட்டு மனிதர் என்று தெரியும். சுயநலமாக குடும்பத்தை வளர்க்குறாரு, கட்சியை ஒரு ஒன்மேன் ஷோவாக கொண்டு போகிறாரு, எல்லாமே தெரியும். இருந்தாலும் தன்னை தொடர்ந்து ஹைலைட்டில் யார் ஒருத்தன் வச்சுக்கிறானோ அவன் மக்கள் மத்தியில் ஒரு சாரரால் விரும்பப்படுவான். தொடர்ந்து பார்த்து அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும் மக்களுக்கு. ஒரு மோசமான ஆளை கூட விரும்புகிறதுக்கு பழகிடுவாங்க மக்கள். சைக்காலஜிக்கலாக அவனை பார்த்து என்ன மாட்டும் பேசட்டும்யா, என்ன பேசுகிறான்னு கேட்போம்யா, நல்லா தானே பேசுகிறாங்க அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. பேசுகிறதுக்கும் நியாயம் இருக்குது. அவன் சொன்னான்னா இப்போ அவனோட இவன் கொஞ்சம் பெட்டர் தானே அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க தோணும். எல்லாருமே அயோக்கியனாக இருக்கும்போது எனக்கு இந்த அயோக்கியம் பிடிச்சிருக்கு, அவனை காட்டிலும் இவன் பெட்டராக தெரியுது அப்படின்ற ஒரு சாய்ஸ்க்கு மக்கள் போய் நிற்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் தான் சொல்கிறேன், சவுக்கு சங்கர் என்பவரை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒருத்தராக நீங்கள் பார்க்குறதோடவும் அவரை பிளாக்மெயிலராக உருவாக்கியது யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் தவறு செய்பவர்களும். புரியுதுங்களா? சமூகம் அவர் உருவாக்கியிருக்கு. அவர் தனி மனிதராக அவர் உருவாகவில்லை. சரி, இப்போ வந்து இசையமைப்பாளர் இளையராஜா அவர் போய் மக்களுக்கு சில இசைகளை தன்னுடைய இசை குறிப்புகள் முழுவதுமே வந்து இப்போ ஐஐடியில் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர் மேலே என்ன சார் உங்களுக்கு கோவம்? ஏன் நீங்கள் அவரை வந்து கடுமையாக விமர்சனம் செய்கிறீங்க? சார், நான் வந்து இளையராஜா மேலே ரொம்ப ஈர்ப்புள்ள அவருடைய ரசிகன் தான். கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் இளையராஜாவின் ரசிகராக இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நானும் அவருக்கு தீவிரமான ரசிகன் தான், மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் அவரை பற்றி சிறப்பான அம்சங்களை பேச சொன்னால் நான் மணிக்கணக்காக பேசுவேன். என்னென்ன பாடல்களில் என்னென்ன உத்திகளை கையாண்டார், என்னென்ன புதுமைகளை புகுத்தினார், ஏன்னா இசையில் அவருடைய சாதனைகள் என்ன, நிறையா நம்ம பேசலாம். ஆனால் அது ஒரு புறம் இருக்கட்டும். அவரை நேசிக்கிறோம், அவர் மாற்று கருத்து கிடையாது. அவரை நேசிக்கும்போது அவர் வந்து எந்த சமூகமும் வந்து அவரை வந்து உயர்த்தி தூக்கி உச்சந்தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்,
அந்த சமூகத்துக்கானவராக அவர் இருக்கணுமா இல்லையா? இல்லை, சமூகன்றது ஒரு தமிழ் சமூகம். நாம் ஏன் பிரித்து பார்க்கணுங்க? அந்த தமிழ் தமிழ் சமூகம் சமூகம் முழுவதுமே அவருக்கு என்றைக்குமே நாம் வந்து அவருடைய ரசிகராக தான் நம்ம இருக்கிறோம். அவர் தமிழ் சமூகம் மாணவர்களுக்கு தானே தன் இசை பொக்கிஷங்களை கொடுக்க தயாராக இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக சொன்னீங்க. அதாவது நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். நான் வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் தான் வாழுகின்ற காலத்திலேயே இயங்குகின்ற காலத்திலே தனக்கான சீடர் கொடிகளை உருவாக்க வேண்டும். தக்கார் தகவலார் என்பவர் அவர்தம் எச்சத்தார் உணரப்படுவார்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் யாரை விட்டு சென்றீர்கள் அப்படின்றது தான். எம்எஸ் விஸ்வநாதன், ஜி.கே. வெங்கடேஷையும் சங்கர் கணேசையும் உருவாக்கினார். சுப்பையா நாயுடு எம்எஸ் விஸ்வநாதனை உருவாக்கினார். ஒவ்வொரு இசை மேதைகளிடமிருந்து தான் அடுத்தடுத்து நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. 45 ஆண்டு காலத்தில் இளையராஜாவிடம் வந்து எத்தனை இசை மேதைகள் உருவானாங்க. நீங்கள் ஐஐடியில் போயிட்டு 200 இளையராஜாவை நான் உருவாக்கி காட்டேன்னு சொன்னீங்களா? இத்தனை வருஷமாக என்ன பண்ணீங்க? உங்களோடு இணைந்து இயங்குகிறவர்கள் எல்லாம் தானாக ஞானம் பெற்றிருக்க. கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கல்வி பாடுன்னு சொல்கிற மாதிரி உங்களோட இணைந்து இயங்கக்கூடியவர்கள் வந்து தானாக உருவாகி இருக்க வேண்டாமா? எது தடுத்தது? யார் தடுத்தா? இல்லை, அவர் வந்து தன்னுடைய பாடல் இசைக்கு இப்போ இவர் போய் இவருக்கு சில குருமார்கள் அவருடைய இசை ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கும் சில நேரம் ஞானம் வேணும். அதை இவர் கற்றுட்டு வந்தார். ஏஆர் ரஹ்மான்கிட்டருந்து ஆரி ஜெயராஜ். யாருக்கு சார் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணீங்க? உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட அவனுடைய இசை தாகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனை வளர்த்தெடுக்க. கங்கை அமரனையே நீங்கள் வந்து படத்துக்கு புக்கான ஆடினவன்னு கூப்பிட்டு, நீலாம் பெரிய இசையமைப்பாளர் அறிவியா? யார் கேட்டா நீ வந்து புக் பண்ணியிருக்க? இனிமேல் ட்ரூப்பில் வரக்கூடாது சொல்லி விரட்டி விட்டார். அப்புறம் அவருடைய குரு ஜி.கே. வெங்கடேஷ் வந்து தான் பேசி என்கிட்ட இருந்து நீ உருவான என்ன, அப்படி நீ உன் தம்பி வந்து இசையமைப்பாளர் எதிர்ப்பு தெரிவிச்சா எப்படி அப்படின்னு சத்தம் போட்டு இது பண்ணார். இப்போ இதுதான் அவருடைய மனநிலை. தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன், ரத்த உறவு, ஏன்னா ஒரு இசையமைப்பாளராக உருவாகிறதுக்கே அவர் வந்து அவர் மனம் தாங்கவில்லை. அந்த மனநிலையிலிருந்து அவர் கடைசி வரைக்கும் விடுபடவே இல்லை. காலத்தில் நாம் தவறவிட்ட விஷயங்களை தற்போது அவர் செய்கிறாருன்னு நம்ம ஏன் அதை வரவேற்கக்கூடாது? அதுதான் இப்போ அதான் அவர் செய்கிறாருன்னா நான் வரவேற்பேன். ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப துரதிர்ஷ்டமான விஷயம். இதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் இளையராஜாவை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இளையராஜா என்பவர் தானாக உருவாகவில்லை, பலரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அவர் உருவாக்கத்துக்கு காரணமானவர்களை நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். அவர் கிராமத்தில் அவருடைய தாயார் என்ன ஒரு சிறந்த நாட்டுப்புற பாடல் பாடக்கூடியவர்கள். இந்த கிராமத்தை சார்ந்த பெண்கள், ஒரு சுற்று உள்ளவர்கள் பாடிய நாட்டுப்புற பாடல்கள் தான் அவரை வந்து இசைக்குள்ளே இழுக்குது. ஏன்னா முதல் ஆசிரியர்கள் அவர்கள் தான். அவங்க அண்ணன் பாவலர் வரதராசனும் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கவி தான். முதல் ஆசிரியர் அவருடைய சரௌண்டிங்ஸ், அவர் வாழ்ந்த அந்த உழைக்கும் விவசாய கூலிகள், உழைக்கும் விவசாய பெண்கள், அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டு கேட்டு வளர்ந்து என்ன அவர் ரத்தத்திலையும் சித்தத்திலையும் ஊறுது அவர். அதற்கு பின்னாடி அவருடைய அண்ணன் பாவலர் வரதராசன் வந்து ஒரு இசைக்குழு வைத்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சார பாடகராக இருக்கிறார். அவரோடு ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் போய் அவர் வந்து பாடல் பாடுகிறார். அப்போதுதான் ஹார்மோனிய இசைக்க கற்றுக்கொள்கிறார். அண்ணன் 2வது குரு அவருக்கு. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் அவருக்கு ராகம்னா என்னன்னு தெரியாது, இசை என்றால் என்னன்னு தெரியாது. ஒரு விஷயத்தை அப்படியே வந்து கேட்பார், உள்வாங்குவார். அது ஹார்மோனியத்தில் இசைச்சு எம்எஸ் விஸ்வநாதன் பாடலை கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. முதல் நாள் போய் அதில் சினிமா தேட்டரில் பார்த்துட்டு வந்தாருன்னா அடுத்த நாள் உட்காந்து அதை அப்படியே போட்டு அதே மாதிரியே பண்ணிடுவார். அது என்ன ராகம் தெரியாது, என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அதை வந்து உள்வாங்கி அதை அப்படியே வெளிப்படுத்த தெரியும். சரிங்களா? அப்போ அது மேடையில் அதை இசைக்கும்போது அவருக்கு பெரிய கைத்தட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பித்தார். இந்த கைத்தட்டு எனக்கா, அந்த இசையை உருவாக்கினவனுக்கா? அப்போ இந்த இசையை உருவாக்குறவன் இவ்வளோ பெரிய ஒரு பாராட்டுக்குரியவனாக பார்க்கப்பட வேண்டாம் அப்படின்னா அவருக்கு இசை உருவாக்கத்தில் ஆர்வம் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இதை கற்றுக்கணுமே, அதை வந்து நம்ம யார்கிட்டயாவது ஒரு இசையமைப்பாளர்கிட்ட வேலை பார்க்கணும், சென்னை வரணும்னு சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு வந்து அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் ஜி.கே. வெங்கடேஷ் கிட்ட வந்து வாய்ப்பு கிடைக்கிது. அவர்கிட்ட உதவியாளர் இருக்கிற காலகட்டத்தில் அப்போ தான் வந்து சக மியூசிக்கு கலைஞர்கள்கிட்ட புல்லாங்குழல் எப்படி பண்ணுறீங்க, அது சொல்லித்தாங்க, இதை சொல்லித்தாங்க, தபேலாவை சொல்லித்தாங்கன்ட்டு
சக கலைஞர்களிடம் கேட்டு கேட்டு தான் அவரே சொல்லியிருக்கார் பேட்டியில் சொல்லியிருக்கார். சக கலைஞர்களிடம் கேட்டு 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 தான் நான் வந்து என்னை வளர்த்து கொடுத்தேன். ஒவ்வொரு ராகம் என்ன, இசை என்ன, இப்படியே தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? இது வந்து அவருக்கு கிடைத்த வாய்ப்பு. ஏன்னா எல்லாமே பல ஆசிரியர்கள் அவருக்கு அவர் உருவாக்கியிருக்காங்க. தன்ராஜ் மாஸ்டர் இருக்காரு. இதுக்கிடையில் அந்த ட்ரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் மயிலாப்பூரில் தன்ராஜ் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்கள், நீங்கள் இசையை கற்றுக்கலாம், பெரிய மேதைன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து மயிலாப்பூரில் லாட்ஜ், சாய் லாட்ஜ்னு ஒரு லாட்ஜில் 13ஆம் நம்பர் அறையில் இளையராஜா அவரை வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து மியூசிக் நான் வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அந்த காலகட்டத்தில் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து கோடம்பாக்கத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு பஸ்ஸுக்கு பணம் இருக்காது, நான் நடந்தே போய் அவரை பார்த்து இது பண்ணிட்டு வருவேன், கட்டணம் செலுத்துவதற்கு என்ன பணம் இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டு நான் கேட்பதை நிறுத்திவிட்டார். அவர் என்னுடைய ஆர்வத்தை பார்த்து அவர் ரொம்ப என் மேலே இம்ப்ரெஸ் ஆகி தனக்கு தெரிந்த அனைத்தையும் எனக்கு சொல்லித்தர ஆரம்பித்தார். அவருடைய அறையில் தான் நான் வந்து பித்தாவை நான் வந்து பார்த்தேன், மொசார்ட்டை பார்த்தேன். உலக இசைக்கலைஞர்கள் அத்தனை பேரையினுடைய மேதமையும் அவர் தான் எனக்கு வந்து காட்டி கொடுத்தாரு. அப்புறமேல அவர் தேடி வரக்கூடிய மாணவர்களுக்கு என்னையே பாடம் எடுக்க கட்டளையிட்டார். அப்புறம் அவரே வந்து மியூசிக் காலேஜில் அப்ளை பண்ணி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இதில் வந்து தபால் முறையில் வந்து 8 கிரேட் வரைக்கும் படித்து பாஸ் பண்ணுவதற்கு எனக்கு உதவுனார். தன்ராஜ் மாஸ்டர் இல்லாவிட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. சரிங்களா? இப்போ எல்லாமே இவரை உருவாக்கியவர்கள் அத்தனை பேருமே எளிய பின்புலத்தை கொண்டவர்கள். பெரிய பண்டிதர்கள் அவரை உருவாக்கலை. பெரிய பெரிய இசை கச்சேரிகள்லையும் நாரதகான சபாலையும் இன்றைக்கி பல சங்கீத கர்நாடக வித்வான்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் அவருக்கு வந்து கற்றுத்தரல. சினிமாவில் பெரிய ஆளாக வந்துட்ட பிற்பாடு இவராக தேர்ந்தெடுத்து சில பேருக்கு பெரிய அளவில் பணம் கொடுத்து கர்நாடக சங்கீதத்தையும் கற்றுக்கிட்டாங்க. அது தனியான ஒரு காலகட்டம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தன்னை போல தாகம் உள்ள இசைத்துறையில் முன்னேறணும், தானும் ஒரு இசையும் பாடலான்னு வெவ்வேறு விதமான கற்பனைகளை வச்சுக்கிட்டு முன்னேற துடிப்பான்ல ஒவ்வொருத்தன். இவ்வளோ பெரிய சமூகம், தமிழ் சமூகம், ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு புலத்துலேயும் வந்துக்கிட்டு தவிப்பானே. அவன்லாம் இசைக்கல்லூரிக்கு வந்து படிக்கிறான், தமிழ்நாடு இசைக்கல்லூரிக்கு வந்து படிக்கிறான். தமிழ்நாடு இசைக்கல்லூரிக்கு போய் பாருங்கள், எல்லாமே பிற்படுத்தப்பட்ட சாதாரண பின்புலத்திலிருந்து வந்த சாதாரண பிள்ளைங்க. அரசு கவின் கலைக்கல்லூரி, கட்டணம் குறைவு, அங்கே வந்து பெரிய அளவில் வந்து டீச்சர்ஸோ ப்ரொஃபஸர்ஸோ கிடையாது. ஏன்னா விருப்பப்படக்கூடிய கர்நாடக இசைக்கலைஞர்கள் அங்கே போய் அவங்களாம் இன்றைக்கும் அந்த இன்ஸ்டியூஷன் அப்படி தான் இயங்கிட்டு இருக்குங்க. இன்றைக்கும் அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. என்னைக்காவது போய் நீங்கள் வந்து இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கீங்களே, பெரிய இசையமைப்பாளர் கொடி கட்டி பறக்குறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாடு இயல் இசைக்கல்லூரிக்கு போய் அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்களா? ஏன் சார் இன்றைக்கி ஐஐடிக்கு போகிறீங்க, ஐஐடின்றது என்ன? சாதிய மேலாதிக்கத்தினுடைய மிகப்பெரிய சின்னமாக விளங்கக்கூடிய ஒரு கல்வி அமைப்பு. வருஷத்துக்கு 6-7 மாணவர்கள் அங்கே தற்கொலை பண்ணி சாகிறாங்க. எதனால் சாகிறாங்கன்னா அவங்களுடைய சாதி பாகுபாடு காரணமாக அங்கே வந்து மோசமாக மெரிட் ஸ்காலரும் போய் பின்னணியில் வசதியற்றவர்களும் போய் சேர்றாங்க. சேர்ந்தாலும் கூட அவர்கள் நடத்தப்படுகின்ற விதம் காரணமாக வருஷத்துக்கு 6-7 தற்கொலைகள் அங்கே நடக்குது. இது மிகப்பெரிய அவலம். மீண்டும் மீண்டும் இது வந்து விவாதத்துக்குள்ளான போதும் கூட அந்த நிர்வாகம் அதை திருத்திக் கொள்ள நிர்வாகம் அவரை அழைத்து பயன்படுத்தியிருக்கு. இதுபோல் ஒரு கவின் கலை மன்ற கல்லூரியோ அவரை அணுகியிருக்காங்களா? அவர் ஒரு கடந்த 20 வருடங்கள், ஒரு 10 வருடங்களாக அவர் மிக குறைவான படங்களுக்கு தான் இசையமைத்திருக்கிறாரு. அவங்க யார் போய் அணுகி கேட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் இப்போ இவங்க போய் கேட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன்னா நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, அந்த ஐஐடிக்குள்ளே யாருக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்க? அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு தான். மாணவர்கள் அதுலேயும் விருப்பமுடையவர்களுக்கு தான். விருப்பப்படுறவங்க. அதில் அதிகபட்சம் 100 மாணவர்கள் சேர்ந்தாங்கன்னா அதிகபட்சம் 15% 20% தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருப்பார்கள். உயர்தட்டு மக்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 15% முழுக்க மேல் சாதி ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் பெற்ற இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை
உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்கன்றது மட்டும்தான் நான் கேள்வியாக வைக்கிறேன். வேறு எதையும் நான் கேள்வியாக வைக்கல. நீங்களே ஒரு இசைக்கல்லூரியை துவங்குங்க, மாணவர்களை இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா வசதி உள்ளவர்களிடம் பணம் வாங்குங்கள், வசதி இல்லாதவர்களுக்கு நீங்களே வந்து சொல்லித்தாங்க. அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது கூட நிறைய தயாராக இருப்பாங்க. இளையராஜா ஒரு இசைக்கல்லூரி ஆரம்பிக்கிறாருன்னா பணத்தை கொட்டுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பான். சரிங்களா? அவரே ஒரு யூனிவர்சிட்டி, அவர் தனி மனித ஒரு பல்கலைக்கழகம் இல்லையா? அது யாருக்கும் அந்த மாற்ற இசைஞானத்தை நம்ம என்றைக்குமே யாருமே கேள்வி. அப்போ நீங்கள் யாருக்கு பயன்படுகிறீர்கள்? உங்களை உருவாக்கி தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் பயன்படலையே. கடைசியில் நீங்கள் உங்களுடைய நோட்ஸ் எல்லாம் வந்து விலை மதிப்பு இல்லாதவை. இத்தனை வருடமாக நீங்கள் போட்ட அந்த நோட்ஸ் இருக்கு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எழுதும்போது யாரையும் பக்கத்தில் வச்சுக்க மாட்டாராம். விஸ்வநாதன் வந்து உதவியாளர்கிட்டே நீங்கள் ஒரு நோட்ஸ் எழுது, நீ ஒரு நோட்ஸ் எழுது அப்படி நோட்ஸ் எழுத வச்சு கலெக்ட் பண்ணுவார். மகாதேவனும் அந்த மாதிரி உதவியாளர்களை ஊக்கப்படுத்துவார். யாரையும் தனியாக உட்காந்து நோட்ஸ் எழுது. இசைக்கலைஞர்கள் நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க தவிர நீங்கள் க்ரியேட்டிவாக எதையும் பண்ணிடக்கூடாது. இப்படி தான் இளையராஜா இது பண்ணார். புரியுங்களா? அதனால தான் அவர்கிட்ட இருந்து யாரும் உருவாகலை. புரியுங்களா? அதான் எனக்கு வருத்தமே அதுதான். நீங்கள் வந்து ஒரு சுயம்பு தான், ஆனால் யாருக்குமே பயன்படுதா. உங்களை உருவாக்கிய இந்த தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் திருப்பியும் உங்களுடைய எந்த பங்களிப்பையும் கொடுக்காம, இவ்வளவு பணம் புகழையும் இந்த சமூகத்திடம் பெற்று திருப்பி எதையுமே கொடுக்காம, ஏன்னா இந்த தமிழ் சமூகத்தை தன்னுடைய காலடியில் பல்லாயிரம் ஆண்டுகளாக மிதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேல்தட்டு வர்க்கத்துக்கு நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய அறிவாற்றல் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறீங்களே, இது என்ன நியாயம் தான் நான் கேட்குறேன். மிக்க நன்றிங்க. உங்களுடைய கருத்துக்கள் எங்களோடு இவ்வளோ மணித்துளிகள் பகிர்ந்து கொண்டிருக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழகம். நன்றி, வணக்கம்.